தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிம்ம ராசி குரு பயிற்சி பலன். சிம்ம ராசியில் மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். கடகராசிக்கு உச்ச வீடு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசி. அந்த இடத்துல குரு உச்சமாகிறது நல்லதா? தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாகனாக்கா ஒவ்வொரு வயதுக்கும் என்ன தசை நடக்குது, அந்த தசைக்கு இந்த குரு பகவான் என்ன பலன்களை கொடுப்பார். ஏற்கனவே அஷ்டம சனி போயிட்டுருக்கு. 2023 நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக. இன்னொன்று குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சில சிக்கல், பொருளாதாரத்துலேயும் சிக்கலை கொடுத்துருக்கு. அதாவது ரொம்ப வருமானம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை வருமானம் வந்தால் கூட செலவினங்களை நிறைய கொடுத்துட்டே இருக்கிறது. அது மாதிரி 2022 இருக்கணும் உங்களுக்கு, இல்லைனா 23 ஒரு சில பேருக்கு. இது தசாபுத்தி ரீதியாக மட்டும் இல்லாமல் சனியுடைய நகர்வுகளும் உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து சரியில்லை. தசாபுத்தி சரியில்லைனாக்கா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும்போது வந்த பிறகு ஒரு வருடம் கழிச்சு, அதான் 2020 வந்தார்னாக்கா 21 இல்லைனா 22 அது மாதிரி டைமில் சிம்மராசிக்கு நிறைய பேருக்கு தசாபுத்தி பாதிச்சிருக்கு. தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக, வேலை ரீதியாக நிறைய சிக்கலை கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு 2023 அந்த ப்ராப்ளம் ஆரம்பித்து 2025 வேலை பிரச்சனை வந்திருக்கும். அந்த வேலை உடனே கிடைச்சா கூட அந்த வேலையில் நிறைய சிக்கல் இருக்கும். வேலையே அமையாமல் இருக்கும் இது வரைக்கும். அது என்னென்னாக்கா இன்னொரு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் தாங்கி தான் ஆகணும். இதில் குரு பகவான் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு? குரு இருக்கிற இடம் அப்படிங்கிறது 12ஆம் இடம். அந்த இடம் அந்த அளவுக்கு பலமான இடம் இல்லை தான். ஆனால் குருவுடைய பார்வை மட்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்கா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் கை கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், அது மாதிரி. ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து உதவுறாங்கன்னு வச்சிங்களேன், அது மாதிரி. வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை ஒருத்தர் தீர்த்து வைக்கிறான்னு வச்சிங்களேன், அது மாதிரி. தொழிலையும் ஒரு சில நெருக்கடிகள் இருக்குது, அந்த நெருக்கடிகளை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அது மாதிரி தான் இந்த குருடைய பார்வையும். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தில் ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பார்வை மூலயமா. ஏன்னா 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். அஷ்டம சனி ஓடிட்டுருக்கு உங்களுக்கு, அந்த சனி பகவானே பார்க்குறார். இது எல்லாமே பார்வை பலம் உங்களுக்கு சிறப்பு. இது வயது ரீதியாக பார்த்தோமானால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இது கேது உடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் முன்ன பின்ன இருக்கலாம், 1 வருடம் 2 வருடம் கூட டிஸ்டன்ஸ் இருக்கலாம் அந்த வயது தசாபுத்தி இருப்புகள். என்ன தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25 இல்லைனா 27 வயசு வரைக்கும் கூட சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரலாம் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு 22 23 அது கூட சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது முடியலாம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு 8ஆம் இடத்துல சனி தசை வலுவாக இருந்தால் மட்டும்தான். இப்போ சுக்கிரன் நல்ல ஒரு சுப தொடர்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த படிப்புங்கிறது நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் படிப்பில் நிறைய டிஸ்டர்பாக கொடுத்துருக்கும். அதாவது 2024 இல்லைனா 25 நிறைய பேருக்கு மன நெருக்கடி. படிப்பில் எவ்வளோ தான் நீங்கள் முயற்சிகளை போட்டாலும் அதில் நல்ல ஒரு இது எடுக்க முடியல அப்படின்ட்டு. இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா குருடைய பார்வைக்கு சிறப்பு. இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். படிப்பு நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று அஷ்டம சனியில் நிறைய பேருக்கு எவ்வளோ தான் கெடுபலன் கொடுத்துருந்தாலும் தூக்கமே போயிருக்கும் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு நிறைய அலைச்சலை கொடுத்துருக்கும். எக்ஸாம் ஹால் கூட ரொம்ப லேட்டாக போவீங்க, இல்லை லேட்டாக எந்திரிக்கிறது. இது மாதிரி நிறைய உங்களுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, அது ஒன்று நடக்கும். அது மாதிரி இருக்கும் அந்த படிக்கிற காலகட்டத்தில். நண்பர்கள் வட்டாரத்துலேயும் ஒரு சில சிக்கலை கொடுத்துருக்கலாம். லவ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தையும் ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். லவ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருதுன்னாவே அது ஒரு பேட் டைம் தான் எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோவுக்கு சொல்கிறது என்னென்னாக்கா, ஒரு 2 நிமிஷம் இதுக்குன்னு நான் ஒதுக்கியே நான் சொல்கிறேன். எல்லாமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம். படிக்கிற காலகட்டத்தில் வழி தவறி போனால், பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் போனால், உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேட் டைம் இருக்குது, பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்றது எடுத்துக்கணும். உங்களுடைய வாரிசுகள் கொஞ்சம் வழிமுறை தவறி போனாலும் சரி, படிப்பில் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய முயற்சிகளை போடுறாங்க,
ஆனால் டல்லாகுது, எனக்கு வந்து அந்த இது வரல, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க முடியல. உங்களுக்கு கண்கூடா தெரியும். உங்கள் வாரிசு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் வந்து அந்த கெயின் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அது கூட பரவாயில்ல. அதுவும் வந்து அவ்வளோ எல்லாம் பேட் டைம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது வந்து ஒரு கட்டம் சரியில்லைன்னா கூட திரும்ப வந்து அந்த ஒரு இது கொடுத்துரும். திரும்பவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தசா புத்தி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பின்னாடி லைஃப் நல்லாயிருக்கும். இது வந்து உழைப்பு போட்டு என்னால் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு மதிப்பெண் வரல, பாஸ் பண்ண முடியல, இல்லைனாக்கா ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறேன், நான் நினச்சது நடக்கலை, இதெல்லாம் வந்து ரொம்ப உழைப்பு போடுறீங்க. அதை வந்து தடுக்கக்கூடியது சனி. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கம், இல்லைனாக்கா கெட்ட நண்பர்கள் சகவாசம், கெட்ட பேர் எடுக்கிறது, இல்லை வழி தவறி போகிறது, லவ் சம்மந்தப்பட்டதில் தொடர்பில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்றத எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு, அதாவது அவங்க அப்படி தான் இருப்பாங்க, உங்களுடைய குழந்தைகள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்துட்டுங்க. யாராவது எல்லாருக்குமே நம்ம சொல்லலை, இது மாதிரி ஒரு கால் இருந்தால் ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்துடுங்க. எப்படியாவது புத்திமதி சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீங்கள் தான் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகணும். அது மாதிரி ஒரு 22, 24 வயசு வரைக்கும் படிக்க வச்சுட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும். எவ்வளோ தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, அந்த படிப்பு மட்டும் இல்லை, அனுபவ ரீதியாக நிறைய இருக்குது. நீங்கள் படிப்புன்ற லைனில் போயிட்டாலே உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், உயர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க. படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதன் பிறகு படிக்கிற காலகட்டத்தில் இப்போது இந்த குருடைய பயிற்சிங்கிறது ஒரு நல்ல தூக்கம் கொடுக்கும், பரவாயில்ல, உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். படிக்கிற காலகட்டத்தில் இந்த குருடைய பார்வை படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கும். அதாவது உடனே படிச்சுட்டு இருக்கும்போதே எக்ஸாம் எழுதுவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அரசாங்க சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் குரு பார்வையை வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தான். இப்போ 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இப்போ 25 வயசுக்குள்ளே சுக்கிர தசையில் இருக்கிறீங்க, இல்லை 25 வயசுக்குள்ளே சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா அஷ்டம சனி போயிட்டு இருந்தாலும் இந்த குருடைய பயிற்சி கன்ஃபார்மாக 4ஆம் இடத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களுக்கு வேலை ரொம்ப முயற்சி எடுத்துட்டீங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக உண்டு. ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதிகபட்சமான முயற்சிகளை பண்ணுங்கள். ஒரு கிரகம் கொடுக்கும், குரு கொடுக்கும், ஒரு கிரகம் கெடுக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இவர் வந்து இந்த தசை நடக்குதுன்னா இந்த தசை வந்து யோக தசை தான், உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை. சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. ஏன் அஷ்டம சனியை நான் கணக்கில் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு குழப்பத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஏன் நல்லா இல்லை அப்படின்னாக்கா அஷ்டம சனி போயிட்டுருக்கு. ஒரு கிரகம், அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம் கொடுக்கும், யோக கிரகமாக இருந்தால். அதே சனிக்கு எடுக்கும். ஏன்னா சனி வந்து 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 7 கூடிய கிரகம், பாதகாதிபதி இந்த ராசிக்கு. அவர் வந்து 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல வரும்போதெல்லாம் நிறைய கஷ்டத்தை கொடுப்பார், நிறைய சோதனையை கொடுப்பார். அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெறணும், அதுதான் மேட்ரு. இப்போ குரு பயிற்சி அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இந்த ராசிக்கு யோகாதிபதி தான், விரயத்தில் உச்சமாகிறார். இந்த டைமில் வந்து ஒரு வேலை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, இப்போ சனிக்கு எடுத்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். சனின்னு நம்ம பழி போடக்கூடாது, தசையும் ஒரு சில பேருக்கு சரியில்லாமல் இருக்கலாம். அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலை தடங்களாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ குரு பார்வை கன்ஃபார்மாக தடங்களை நிவர்த்தி பண்ணும். ஏன்னா 4ஆம் இடம் வச்சு தான் நான் சொல்லுவேன் வேலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சில பேருக்கு வந்து 4ஆம் இடம் வேலை ஸ்ட்ராங்காக இருக்கும், நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு மன வாழ்க்கையிலையோ குடும்ப வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைனாக்கா நிறைய செலவுகள், எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்குது. இப்போ சேமிப்புங்கிறது இருக்கும். ஏன்னா விரயத்தில் வரார், விரயத்தானே கொடுக்கணும், செலவுகளை தானே கொடுக்கணும். அது சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த செலவாக இருந்தாலும் சரி சுப செலவாக மாற்றிங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு இடம் வாங்கி போடுறதோ, ஒரு வீடு கட்டுறது, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு லேண்டு மேலே போடுறது, அது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது வாங்கி போடுறது, அது மாதிரி பண்ணிங்க. எங்கே சார் நானே கடலில் இருக்கிறேன், வரதும் நிற்க மாட்டேங்குது, இதெல்லாம் வாங்கி போட சொல்கிறீங்க. இருக்கிறவங்க பண்ணிக்கங்க, இல்லைன்னாக்கா முடிஞ்ச அளவு தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணிங்க. இது சூரிய தசை, இது ராசிக்கு ராசியாதிபதி யோகாதிபதி தசை தான். இந்த லக்னமாக இருந்தால் சிறப்பு. சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ குருடைய பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். திருமண ரீதியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதுதான் சொல்கிறேனே, இப்போ சனி வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், இந்த தசை கொடுத்துட்டே இருக்கும். இந்த தசை நல்ல தசை தான், இல்லைன்னு சொல்லலை. திருமணம் கூட நடந்திருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தா அனுசரித்து போகிறது நல்லது. எதையுமே நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கூட சரி, இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது.
இன்னொன்று இடம் விட்டு இடம் போகிற மாதிரி ஒரு சில பேருக்கு கொடுக்கும். 2024 நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை பிரச்சனை தீரும். குரு பார்வைப்பட்டாலே சிறப்பு. தசா நடத்தக்கூடிய கிரகம் குரு பார்வையில். இப்போ குரு பார்வை எங்கெல்லாம் படுதுன்னா விருச்சிகத்தில் படுது, மகரத்தில் படுது, மீனத்தில் படுது. இந்த இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் இல்லைன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த அதாவது சூரிய தசைனா சூரியன், இல்லை சந்திர தசைனா சந்திரன், இல்லைனா செவ்வாய்னா செவ்வாய், ஏதோ ஒரு தசை என்ன தசை நடந்தாலும் சரி அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அங்கே இருந்துச்சுனாக்கா இப்போ சூரியனே வந்து மகர ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம், மனசு ரீதியாக நிறைய பாதிச்சிருக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. இப்போ வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அது மாதிரி வந்துடும். இப்போ 6ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இப்போ 2 இடத்துல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கும். மற்றபடி வேறு எங்கேருந்து இந்த சூரிய பகவான் தசை நடத்தினாலும் சரி இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு. 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர மகாதசை. சந்திரன் இந்த ராசிக்கு யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்ல விரையாதிபதி. ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனையில் இருக்கும். சந்திரன் வீட்டில் சூரியன், சூரியன் வீட்டில் சந்திரன், அது மாதிரி இருக்கும். இப்போ சந்திரன் வந்து சூரியனோட வீட்டில் இருக்கார். ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சூரியன் வந்து கடகராசியில் இருப்பார். இப்போ பரிவர்த்தனை, இது மாதிரி பரிவர்த்தனை உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பரிவர்த்தனை வேற கிரகத்தோட, அப்படி இல்லைனாக்கா சனியோட பரிவர்த்தனை இது மாதிரி இருந்துச்சுனாக்கா சூப்பர். இது வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை ரீதியாக நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ சூரியனோட பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேற சுக்கிரனோட உங்கள் சுய ஜாதகத்தில் பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கிரகத்தோட சனி பகவான் பரிவர்த்தனையாக இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, நல்ல ஒரு முன்னேற்றங்கள். குரு பயிற்சி நீங்கள் பார்க்க தேவையில்ல, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு நல்லாவே இருக்கும், உங்கள் சுய ஜாதகத்திலே குரு நல்லா இருக்கும், அப்படி தான் இருக்கும். கஷ்டப்பட்டுன்னு வராங்க அப்படின்னா கூட இப்போ அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும். இந்த இப்போ சந்திரதசையில் ஒரு சில கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை வந்து வேலை பாதிப்பு இருக்கலாம். சமீப காலமாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 2024 சொல்லுவேன். 2024 புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் போகும்போது அதுலேருந்து நிறைய பேருக்கு வேலை பாதிப்பு. 22 இல்லைனா 21 சிம்மராசிக்கு முழுமையாக தசா சரியில்லைனா மட்டும்தான் பிரச்சனை. தசை நல்லா இருக்கிறவங்க கூட 2024 நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க. வேலை கூட நல்லா இருக்குது சார், ஆனால் மேலதிகாரி சரியில்லை, எப்போ போகும்னு தெரில, ஏன்னா எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அது மாதிரி 2024 கொடுத்துருக்கலாம். இப்போ மேலதிகாரியாக மாறுவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது செவ்வாய் தசைக்கு எடுத்துக்கலாம், ராகு தசைக்கு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து யோக தசைக்கு யோகத்தை கொடுக்கும். அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணுறான்னு வச்சுக்கலாம். இப்போ சந்திரனே வந்து லக்னத்துக்கு மறைவு, இல்லை லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால், இப்போ மகர லக்னம், கும்ப லக்னம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலா லக்னம், ரிஷப லக்னத்துக்கெல்லாம் நன்மை செய்யாது சந்திரன். கஷ்டப்பட்டு தான் வருவீங்க. இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது இப்போ சால்வ் ஆகும். குரு பார்வை வச்சு சொல்கிறேன். குரு இருக்கிற இடம் அது வந்து ரொம்ப கெடுபலன் செய்யக்கூடிய இடம் இல்லை. உங்களுக்கு தசை மட்டும்தான் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் 4ஆம் அதிபதி. 4ஆம் வீட்டை தான் இந்த குரு பார்க்குறார். 6ஆம் வீட்டை குரு பார்க்குறார். கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று வந்து வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, தொழில் ரீதியாக யாராருக்கெல்லாம் நெருக்கடிகள் இருக்கோ, கடன் பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகும். 8ஆம் இடத்துல நிறைய அவமானப்படுவீங்க. அஷ்டம சனி இருக்கிறதுனால உங்களை என்னென்னலாம் பண்ணணுமோ இப்போ பண்ணுவாங்க. உங்கள் எதிரிகள் வந்து பலமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எதிர்ப்புகள் இப்போ வந்து விலகும். எதிரிகள் வந்து காணாமல் போவாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இது வந்து செவ்வாயில். இன்னொன்று வந்து வீடு கட்டதோ இடம் வாங்குறதோ ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கிளியர் ஆகும். சொத்து ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனைகளை சமீப காலமாக கொடுத்துருக்கும். அதாவது 2023 சொத்து ரீதியாக இல்லைனா கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதனா போயிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் நிவர்த்தியாகும். இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவு நிவர்த்தியாகும். இல்லைனா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டே இருந்ததுனாக்கா சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இந்த மக நட்சத்திரக்காரர்கள் 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த மக நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ வந்து செவ்வாய் சந்திரன்லாம் யோகாதிபதினு சொல்லிக்கலாம். யோகா தசை தானே, எனக்கே அப்படி நடக்குது, ஏதோ ஒரு பரவாயில்ல அப்படி போயிட்டுருக்குது, பரவாயில்ல கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒன்று உருட்டி பெரட்டி போயிட்டுருக்கோம். ஆனால் ராகுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா ராகு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட தசையாக தான் அதை எடுத்துக்கணும். இப்போ சனியோட வீட்டில் இருந்தால் சொல்லவே தேவையில்லை, படாத பாடுபடுவீங்க. ஒரு நாள் வருமானம் வரும், ஒரு நாள் நஷ்டமாகும். ஒரு கஷ்டமாக நீங்கள் பட மாட்டீங்க, நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பீங்க சனியோட வீட்டில் இருந்தால். இதே வந்து சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் சரி, ரிஷப வீட்லேயோ இல்லை வந்து துலா வீட்லேயோ இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இன்னொன்று வேலை கொடுத்துரும். அந்த வீடுகள்லாம் வந்து வேலையை கொடுத்துரும். வேலையில் வந்து பிரச்சனை வைக்காது, ஆனால் வளர்ச்சிகள் இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கும்.
இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில் வளர்ச்சி இல்லாமல், இல்லை உயர்வுகள் இல்லாமல், அதோட வந்து சம்பள உயர்வு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்கிற மாதிரி அதுமாரி கஷ்டங்கள்லாம் கொடுக்கும். இப்போ பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு பார்வை இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு இடமாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. இது வரைக்கும் இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க, பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து இந்த தசாபுத்திக்கு குருடைய பார்வை பலன் கன்ஃபார்மாக கொடுக்கணும். ரொம்ப மோசமான தசை, அதாவது மறைமுக தசையாக இருந்துச்சுனாக்கா, அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டப்பட்டு வருவீங்க. அது நல்லா தெரியுது எனக்கு. ஏன்னா நெகட்டிவாகவே சொல்ல முடியாது, நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்துடுது நமக்கு. நெகட்டிவாகவே சொல்லக்கூடாது, பாசிட்டிவ் சொல்லணும். இதில் வந்து பாசிட்டிவ் எதுனாக்கா இது மட்டும்தான், குரு பார்வை தான். 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குன்னாவே உங்களுக்கு வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு தனியார் துறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ரொமோஷனோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு நெருக்கடிகள், வேலை ரீதியாக நெருக்கடிகள் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் நிறைய சிக்கல் இருக்கும். உங்களுக்கு வந்து மேலதிகாரிக்கு தொல்லை, இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். இப்போதைக்கு கடன் பிரச்சனை எப்படியோ ஒரு வருமானத்தை வந்து வர வைக்கும், அந்த கடன் பிரச்சனை தீர வைக்கும். 6ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்குதுன்னா, அதாவது பார்வை பலம் தான் உங்களுக்கு நல்லா இருக்க தவிர குருடைய பயிற்சிக்கு இருக்கிற இடம் சரியில்லை. நிறைய வந்து செலவு கொடுக்கும். செலவுனாக்கா ஒரு வருமானம் வரும், டக்குன்னு வந்து ஒரு கடன் கொடுப்பீங்க, அது மாதிரி அந்த கடன் சுமை. இன்னொன்று வந்து மருத்துவ செலவுகள் கம்மியாகும். உடல்நிலை ரீதியாக கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். உடலில் கொஞ்சம் பாதிக்கப்படும். 6ஆம் இடத்தை வந்து குரு பார்த்தாலும் சனி அஷ்டம சனியாக இருக்கிறதுனால உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா போக்குவரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் பயம் காட்டுற அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து சனியுடைய நகர்வுகளை வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குருவுடைய நகர்கள் வச்சு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஜென்ம நட்சத்திரத்தில் இப்போ வந்து கேது வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இந்த நட்சத்திரத்தில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குருவும் கேது இணைவு இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டைமெல்லாம் கொஞ்சம் டஃப்பான டைம், அதாவது 2027 ஆரம்ப காலத்தில் வச்சுக்கலாம் இந்த டைம். இல்லைனா அக்டோபர் நவம்பருக்கு பிறகு குரு கேது இணைவு இருக்குது. அந்த குரு கேது இணையும் போது நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும். ஏற்கனவே வந்து அஷ்டம சனி பாடாப்படுத்திட்டு இருக்கு. அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து நல்ல முயற்சிகளாக இருக்கணும். இன்னொன்று வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை முதலீடு போடுறது, இல்லை வேறு ஒருத்தரை நம்பி கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட்ஸு அது மாதிரி சம்மந்தப்பட்டதில் எல்லாத்திலையும் தலையிடாமல் இருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது இந்த சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குரு தசை. குரு மக நட்சத்திரத்துக்கு குரு பற்றி சொல்லவே தேவையில்லை. குரு உச்சமாக வர நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் குரு தசையால் கூட ஒரு சில பேர் பாதிச்சிருக்கலாம், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். இதெல்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு சிறப்பு. இப்போ நோய் நொடி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த வயது காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்களா, வேலை இல்லாமல் கூட கஷ்டப்படலாம். தொழிலில் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த கடன் பிரச்சனை தீரும். சொந்த பந்தங்களில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துருக்கோம் அஷ்டம சனி வந்த பிறகு. உறவுகள் ரீதியாக பிரிவுகளை கொடுத்துருந்தா அந்த உறவுகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வாரிசுகள் சிறப்பு. வாரிசுகள் ரீதியாக ஏதாவது கவலைகள் இருந்துச்சுன்னா அந்த கவலைகள் தீரும். வாரிசுகளுக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, இல்லை வந்து கடன் பிரச்சனையில் இருக்காங்க, இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனையில் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த குருடைய பயிற்சி, குருடைய தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இந்த சனி தசை பின்னாடி வரக்கூடிய சனி தசை உங்களுக்கு விட உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே எல்லாருக்கும் அப்படி தான் வரும். இந்த மக நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வரக்கூடிய சனி தசை 5ஆம் அதிபதியோட நட்சத்திரம் இல்லைனா 5ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு 5ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கும். 5 எப்படியோ 5 இல்லைனா 9ஆம் அதிபதி கனெக்ட் ஆகிருக்கும். எப்படியோ பார்வையோ இல்லை சேர்க்கையோ அந்த நட்சத்திரமோ ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு தசை வரும்போது சின்ன வயசில் எல்லாத்தையும் சந்தோஷங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னும் போது அவங்களோட வாரிசுகள் இந்த வயசில் நல்லாயிருக்கும். நான் பட்ட கஷ்டம் எல்லாமே என்னோடய வாரிசுகள் சிறப்பாக இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கேன், நான் வேலை செய்யலை, தொழிலில் இல்லை, ஓய்வில் தான் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வாரிசுகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு அது மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் இந்த ராசி மட்டும் இல்லை, இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை, எல்லா நட்சத்திரத்துக்கும் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் வாழ்நாள் ஃபுல்லாக, அதாவது பிறந்ததுலேருந்தே ஒரு சில பேர், ஏன்னா அதுக்கு தான் காரணம் படிப்புங்கிறது ஒன்று முக்கியமானது. நீங்கள் சின்ன வயசுலேயே அது படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அந்த 18, 17, 10ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸு அப்படியெல்லாம் நின்று இருப்பாங்க ஒரு சில காலத்தில். இப்போ எல்லாருமே படிச்சிடறாங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போவும் போட்டி இருக்குது, படிப்புங்கிறது போட்டி இருக்குது. எதிர்காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நிறைய போட்டிகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நம்ம நிறைய படிக்கணும். அதுக்கு தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது. இப்போ படிக்காதவங்க ஒரு சில காலத்தில் வந்து இந்த வயது காலத்தில் இருக்கிறவங்க படிப்பெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி அப்படியே போயிட்டுருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணமே அந்த படிப்பு இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ
என்னதான் இருந்தாலும் கர்மான்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்குது, நமக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படியோ ஒரு வகையில் வந்து நம்மளை காப்பாற்றும், நம்மளை விட நம்மளுடைய வாரிசுகளை காப்பாற்றும். அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுன்னா, நீ இது மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு டைம் சரியில்லை, ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து கஷ்டத்தில் விழுந்துட்டீங்க, அதுலேருந்து எந்திரிக்க முடியாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்து, கஷ்டத்திலே வச்சிருந்த மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க, இல்லைன்னு சொல்ல அப்படி தான் இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். கடைசி காலத்தில் இந்த 5ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு இப்போ தசை வருது, வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கடைசி காலத்தில் நம்ம ஆயுட்காலம் எவ்வளோ முடியும்னு சொல்ல முடியாது. 70, 80 கூட முடியலாம் ஒரு சில பேருக்கு. ஆனால் கடைசி காலத்தில் அவங்க முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு 5ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்க எந்த கிரகமும், அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம், அப்படி இல்லைனாக்கா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியோட நட்சத்திரம், 9ஆம் அதிபதியோட பார்வை, இல்லைனா ஏதோ ஒன்று கனெக்டாக இருக்கும். 5, 9 கனெக்ட் ஆகிருக்கும். அந்த தசை அந்த கனெக்ட் ஆகி தான் நடத்தும். அந்த தசை நடத்தும் போது அவங்களுக்கு வாரிசுகள் ரீதியாக ஒரு வேலை, தொழில் எல்லாமே அவங்க வாரிசுகள் நல்லா இருக்கிறத பார்ப்பாங்க. அவங்க படிச்சிருப்பாங்க, வேலை வாய்ப்பு பரவாயில்ல, என்னோட வாரிசுகள் சிறப்பு, நான் தான் கஷ்டப்பட்டேன், என்னோட வாரிசுகள் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். எல்லா தசைக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் பின்னாடி வரக்கூடிய தசை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப, அதாவது அரசாங்கத்திலேயோ மற்ற எல்லாத்துலேயும் சரி, நிறைய அடுத்தவங்களோட ஏமாற்றி பணம் சேர்த்துது, அடுத்தவங்களை ஏமாற்றி வந்து நிறைய கொள்ளாடிச்சு வச்சுருப்பாங்க, லஞ்சம் வாங்கி கொள்ளாடிச்சு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தசா ரீதியாக நிறைய வாழ்நாளில் நிறைய நல்ல சுகபோக வாழ்க்கையை கொடுத்து நிறைய நல்லபடியாக வச்சுருக்கோம். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இதே 5 இல்லைனா 9 கனெக்ட் ஆகி இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாரிசுகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் பாருங்கள், கவர்மெண்ட்டில் லஞ்சம் வாங்குறவங்க, அதாவது லஞ்சம் வாங்குறவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் தப்பான வழியில் போய் தப்பான சம்பாத்தியம் இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பின்னாடி அவங்களோட வாரிசுகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா நல்லா கொடிக்கட்டி பறந்துருப்பாங்க, ஆனால் பசங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் வந்து கர்மா. நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கும் இந்த சனி பகவான். அப்படி தான் வைக்கும் இந்த ஜாதகத்தில். ஓகே, இது வந்து என்னென்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சனி தசையும் உங்களுக்கு சிறப்பு, குருடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்பு. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு பயிற்சி கொடுப்பார். நன்றி.